Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about நம்மளோட கோல்டு, தென் GBPUSD, தென் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? நடந்த கரன்சிஸ் பர்சனல் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இப்ப டைம் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா 6:52 ஓகேங்களா? இன்னும் ஒரு 8 மினிட்ஸ்ல நம்மளோட சிபிஐ நியூஸ் வருது. ஸோ சிபிஐ நியூஸ பொறுத்தளவு மார்க்கெட் ஆக்சுவலா நான் வந்து செல்லு தான் சொல்லியிருந்தேன். பட் நேத்து வந்து லெவல்ஸ கொஞ்சம் தப்பா சொல்லியிருந்திருக்கேன். ஆக்சுவலா நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். மேனுவல் எரர்ஸோ ஓகேங்களா? ஹியூமன்ஸ் ஆர் மேக் எரர். ஸோ அதே மாரி நானும் நேத்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 70 வச்சிருந்தேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்து 870ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து 34 சொல்லியிருந்தேன். 834 சொல்லியிருந்தேன். பட் அது வந்து 834 கிடையாது. 857 தென் வந்து 870 வச்சிருந்தேன். அது 870 கிடையாது. 879 ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நவ் தான் நான் மிஸ்டேக்கே ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஆக்சுவலா செல் என்ட்ரில தான் இருந்தேன் இன்ன வரைக்குமே. இங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு 10 ரூல்ஸ் எனக்கு கிடைச்சுச்சு. ஓகேங்களா. ஸோ அதாவது பைக்கான அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் மேல மேல க்ளோஸ் வைக்க ஆரம்பிச்சுச்சு. தென் வந்து நான் தப்பான ரீட்ரேஸ் பண்ணி எடுத்து பார்க்கத்துல 161% வந்துச்சு ஆக்சுவலா. ஓகேங்களா. ஸோ அதனால நான் உடனே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சாரி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கீழ வரும் அப்டின்ற மாரி. ஸோ இந்த நியூஸ் என்னைய பொறுத்தளவு இந்த ஒரு கேண்டில்லேருந்து இல்ல அடுத்த கேண்டில் தான் வரும். ஸோ அடுத்த கேண்டிலோட விக் வந்து கரெக்ட்டா இந்த 2857லேருந்து அ 47 ஓகேங்களா. 47 வரைக்குமே மார்க்கெட் வந்து டெஃபினெட்லி வரும். ஒரு விக் இந்த 2 இதுக்குள்ள நடுவுல வந்துச்சு அப்புட்ன்னா, அடுத்த ரீட்ரேஸ்மென்ட் வந்து 38க்கும் 23க்கும் நடுவுல இருக்கும். ஓகேங்களா. அந்த ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மென்ட்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து 2 ரூல்ஸ் ஆகும்போதுல 38க்கும் 57க்கும் சாரி 23க்கும் ரீட்ரேஸ்மென்ட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த என்னைய பொறுத்தளவு $3000 வரைக்கும் போயிரும். ஓகேங்களா. $3000 வரைக்கும் போயிரும். பட் எவ்வளோ போகும்ன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ உடனே காட்ட முடியாது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. அதுவரைக்கும் நம்ம இந்த சார்ட்ஸ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இ இத பொறுத்தளவு ஆ கொஞ்சம் ஒரு கன்சால்டேஷன் தான். இப்ப இதுவும் வந்து ஒரு செல்லிங்க்கான ஒரு இண்டிகேஷன் தான். ஏன் அப்புட்ன்னா, கோல்டு வந்து செல் ஆகணும் அப்புட்ன்னா, அது ஆப்வியஸாவே உங்களுக்கு வந்து யுஎஸோட எக்கானமி வந்து ஓரளவு இப்போதைக்கு இந்த நியூஸ் பொறுத்தளவு ஸ்டேபிள் கிடையாதுன்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது உடைச்சிச்சு அப்புட்ன்னா, கீழ உடனே ரேப்பிடா வரும் ஆக்சுவலா. ஓகேங்களா. ரேப்பிடா வரும். ஸோ வந்துட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆக கூட பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்படி ஆச்சு அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு இது கீழ எபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும் நம்ம. ஸோ எங்கேருந்து இந்த ஸ்விங் ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இந்த லோலருந்து இந்த ஸ்விங் வந்து ஆரம்பிச்சுச்சு. ஸோ அப்படி பார்க்கத்துல இந்த ஃபேர்வெல் கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 78% ஆக்சுவலா இதில வந்து 78-100% வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கும். ஆக்சுவலா என்னைய பொறுத்தளவு எங்க லெவல் வரும் அப்புட்ன்னா, இங்க வரும் அப்புட்ன்ற மாரி இண்டிகேஷன். நியூஸ்ல கிடையாது. பட் எப்பனாலும் வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இங்க வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் வந்து பை போகலாம். பட் இது செல் ட்ரெண்ட் ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு பை அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. என்ன ஆகப்போகுது அப்புட்ன்ற மாதிரி. தென் பிடிசி, யுஎஸ்டிய பொறுத்தவரை நான் சொல்லியிருந்தேன். அது ப்ராப்பர் செல்லிங் வரல அப்புட்ன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்புட்ன்ற மாரி. இப்போதைக்கு பார்த்தோம் அப்புட்ன்னா, இதுவும் ஒரு என்ன சொல்லுது அப்புட்ன்னா, கீழ வருவேன் அப்புட்ன்ற மாரி இண்டிகேஷன் பண்ணுது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபேக் அவுட்ன்னு சொல்லுவாங்க. ஃபேக் அவுட் தான். பட் அது என்ன சொல்லுதுன்னா, கீழ வருவேன். பட் இப்ப கிடையாது அப்புட்ன்ற சொல்லுது. எப்ப அப்புட்ன்னா, இந்த இதோட கேரக்டர் வைஸ் பார்க்கத்துல நம்மளோட பிடிசியோட கேரக்டர் வைஸ் பார்க்கத்துல, இந்த ஒரு ஹைலேருந்து இந்த ஒரு லோ போட்டோம் அப்புட்ன்னா, இந்த 78க்கும் இந்த 100 இருக்கு பார்த்தீங்களா? ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மென்ட். இந்த 78க்கும் இந்த 100க்கும் நடுவுல திரும்பும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து இந்த லெவல்ஸ்ல ஒரு அக்குமுலேஷன் ஆயிட்டு, தென் அதுக்கப்புறம் கீழ எப்பயும் போல வர ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். என்ட்ரீஸ் பிளேஸ் பண்ண டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது அப்புட்ன்ற மாரி. நான் ஆக்சுவலா செட்டப்ஸ் வந்து நான் நேத்தே போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ 70-100%க்கும் கரெக்ட்டா இங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேர்வெல் கேப்ல மார்க்கெட் வந்து டேப் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இங்கேயும் ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்கு. அங்க போற கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா கேரட்ட பொறுத்தளவு முக்காவாசி இதுலயே வந்து என்ட்ரி ஆயிரும். ஓகேங்களா? நம்ம 200 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அது பார்க்கறதுல கரெக்ட்டா இந்த லெவல்ல ஒரு என்ட்ரி பார்த்துட்டு ஆனா அதுக்கு மேல வச்சோம் அப்புட்ன்னா 600 பாயிண்ட் மேல இருக்கு. ஸோ 300 பாயிண்ட் வைக்கலாம். ஒரு 330 பாயிண்ட் வைக்கலாம். தென் எப்பயும் போல இப்போதைக்கு இந்த ரீசென்ட்டா தான் ஸ்விங் லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ ட்ரேட்ஸ் வந்து கிடைச்சுச்சு அப்புட்ன்னா பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இண்டெக்ஸ்னா உங்களுக்கு புரிய வரும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இண்டெக்ஸ பொறுத்தளவு
கொஞ்சம் இன்டெசிஷனா தான் இருக்கு. ஓகேங்களா. நம்ம ரெகுலரா பார்ப்போம் பார்த்தீங்களா, நம்ம இண்டெக்ஸ பொறுத்தளவு கொஞ்சம் இன்டெசிஷனா தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா. தென் குரூட் ஆயில் பொறுத்தளவு வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் ஓரளவு ப்ராப்பர் ஹெட்ன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? தென் ஃபால். ரீட்ரேஸ்மென்ட் ஆயி ஃபால். நல்லா ஃபால். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகேங்களா. நம்ம இண்டெக்ஸ்லயும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடையாது. ஸோ இது வந்து இங்கனக்குள்ள ரீட்ரேஸ்மென்ட் ஆகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. தென் வந்து நம்மளோட ஐஎன்ஆர் வந்து ரொம்ப ரொம்ப கீழ வந்துட்டே தான் இருக்கு. ஆர்பிஐ வந்து ரொம்ப செல் பண்ணிட்டே இருக்காங்க ஆக்சுவலா அவங்களோட பொசிஷன்ஸ. ஜிபிவிஎஸ்டில வந்து ஒரு இன்க்ரீஸ் ஓடிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஸ்விங் ஆக்சுவலா. இது நான் நம்மளோட லைவ்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம். இப்ப பார்த்தோம் அப்புட்ன்னா, இதுக்கு மேல போச்சு அப்புட்ன்னா, நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த என்ட்ரீஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த செல்லேருந்து ஆக்சுவலா இங்கேருந்து ஒரு என்ட்ரி, தென் செல்லுக்கு ஒரு என்ட்ரி. இப்போதைக்கு அடுத்து இதுக்கு மேல இந்த லெவலுக்கு மேல பிரேக் ஆயிடுச்சு அப்புட்ன்னா, அதுக்கு ஒரு என்ட்ரி பார்க்கலாம். இதுலருந்து அதுவரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க பொறுமையா இருங்க. வெயிட் பண்ணோம் அப்புட்ன்னா, கண்டிப்பா ப்ராஃபிட் வந்து நிச்சயம். ஸோ இப்போ கோல்டு வந்து என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்புட்ன்னா, இந்த 1 மினிட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 1 மினிட் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து 161% ஓகேங்களா? ஃபிபோனாக்கி லெவல்ஸ்ல நான் கோல்டோட கேரக்டர் வந்து கூடிய சீக்கிரத்தில நான் வந்து ரிவீல் பண்றேன். ஸோ பார்த்தோம் அப்புட்ன்னா லிக்விடிட்டீஸ் வந்து இங்க தான் இருக்கு. ஸோ இங்க ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டீஸ் போடலாம் இங்க இருந்து கூட. ஸோ லிக்விடிட்டி வந்து கீழ தான் இருக்கு. பட் பார்க்கலாமே! கீழ தான் வரணும். ஸோ இந்த 1 மினிட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா 1 மினிட் ஆக்சுவலா 1 மினிட்க்கு அப்புறம் சிபிஐ நியூஸ் இருக்கு. தென் வந்து இப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கீழ தான் வரணும். ஓகேங்களா. கீழ வந்துட்டு இந்த 2 லெவல்ஸ்குள்ளக்க மார்க்கெட் வந்து உடனே சடனா மூவ்மெண்ட் குடுக்கும். ஓகேங்களா. ஆனா ஒரு 8 மணி 8:30 அப்பதான் நம்ம என்ட்ரி கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து ஒரு உடனே பார்த்தவங்க லக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரீஸ் மாடல் வந்து கிடைக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இனிதே தொடங்குகிறது இன்னும் 45 செகண்ட்ஸ்ல நம்மளோட சிபிஐ நியூஸஸ் வந்து வருது. ஸோ ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னாலுமே ஓரளவு செல்லு தான். ஸோ பார்க்கலாமே என்ன ஆகப்போகுது அப்படின்னு. ஏன்னா கோல்ட பொறுத்தவரை ஆக்சுவலா இதையும் ஸ்வீப் பண்ணும். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு அக்குமுலேஷன் இருக்குல்ல. இதையும் மார்க்கெட் போய் ஸ்வீப் பண்ணும் நெறைய வாட்டி. பட் இங்க பண்ணுமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ இன்டெப்த்தா எனக்கு கோல்டுல வந்து கேரக்டர் தெரியாது. பைக்கான ஒரு கேரக்டர் தெரியும். செல்லுக்கான கேரக்டர் தெரியும். பட் இன் பிட்வீன்க்குள்ளக்க இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து இன் பிட்வீன்க்குள்ள இருக்கிறது இந்த ட்ரேட்ஸ் இதெல்லாமே. ஸோ இதுக்குள்ள வந்து என்னால ப்ரிடிக்ஷன் வந்து பெருசா பண்ணுவேன். பட் எக்ஸாக்ட்டா நம்ம அக்யூரசிஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டில பண்ற மாதிரி, இங்க வந்து அவ்வளோ தூரத்து அக்யூரசியா பண்ண முடியாது. ஸோ இப்ப வந்து இன்னும் 3 செகண்ட்ஸ்ல நம்ம கோல்டோட லைவ்ஸ் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேல போயிட்டு கீழ வரும். ஏன்னா, அந்த இங்க வரைக்கும் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. இன்னும் அப்படியே நிக்குது. கீழயே வந்துருச்சு. ஸோ அருமை. அருமையான மூவ்மெண்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் வந்து உடனே கீழ வந்திருக்கு. ஸோ அவ்வளோதானா மூவ்மெண்ட்டு. ம். அதான வருது, வருது, வருது. எங்க போகுது? 10 பாயிண்ட் வந்து ஒரே அடியா கீழ வந்துருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து கரெக்ட் தான். செல்லு தான். ஸோ பார்க்கலாம். 11 பாயிண்ட் உடனே வருது பார்த்தீங்களா? ஸோ உடனே வருது. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. கீழ அப்படியே வந்துட்டே இருக்கும். அடுத்த கேண்டில்லாம் எல்லாமே அப்படியே கீழ வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்ப இன்னும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வரைக்கும் இம்பாக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சரியா மேல போயிரும். இப்போ ஒரு ரூ. 12 12 இது வரைக்கும் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தான் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாரி பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 857 இருந்து 847 8 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். இன்னும் 1 ஹவர்ல. அதுக்குள்ள கண்டிப்பா கோல்டு வந்து ஒரு ஸ்டேபிளான நிலைமையில நிக்கும். ஸோ அப்ப என்ட்ரி கிடைக்கலாம். ஸோ தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க.